ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு என்னென்னலாம் பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல, எந்த ரூம் கொடுக்குறாங்க, இன்னைக்கு வழி வர ஸ்டார்ட் ஆகுதா, சாரோட ரியாக்ஷன் எல்லாமே இந்த வீடியோல வரும். இந்த வீடியோல ஒரு தெரியல, அதுதான் போக என்ன நடக்குதுங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நாளுக்காக ஒரு 9 மாசம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முந்தா நேத்துக்குலாம் கூட சொல்லிக்கிட்டே இருந்தோம், போதும் ரொம்ப நேரமா மாசமா இருக்க மாதிரியே இருக்குது. அவன் என்ன சொல்றான், இப்பதான் மாசமான மாதிரி இருக்கு, அதுக்குள்ள குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு ஆகி போச்சுரா. வலிய தாங்குறவங்களுக்கு வந்து எனக்கு என்ன எவ்வளவு நாள் தாண்டி மாசமாவே இருக்கு, கொஞ்சம் வெளியே கொண்டு வாடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு கன்ஃபார்ம் ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. வந்தாச்சு. ஸோ சிங்கிள் ரூமா எப்படின்னு கேட்டாங்க, சிங்கிள் ரூம் தாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ரூம் தருவாங்கன்னு இருக்காங்க. என்ன மூஞ்சிப்பியா இருக்கு, ஐயா. நானும் போல்டா இருக்க மாதிரி நடிக்கிறேன், ஆனா போல்டா இருக்க முடியல போல. நானும் போல்டா இருக்க மாதிரி நடிக்கிறேன். நீ போல்டு தான்டா. டேய் ஹுசைன் போல்டு, அது ஆரம்பல. நீ நல்லா ஜாலியா இருப்ப. தனக்கு வந்து மூதா அந்த பெயின் வந்து தான் தெரியும். அதுதான் எங்களால வந்து அட்வைஸ் தான் தர முடியும், ஆறுதலுக்காக மோட்டிவேஷன் தான் கொடுக்க முடியும். ஆனா மொத்தம் நீ தான் பார்த்துக்கலாம். நீ ரெடி இல்ல, தயார்ல? புரியல. ரெடி? எனக்கு பயத்துல சிரிப்பு வருது, அழுக வர மாட்டேங்குது. எனக்கு இந்த டைலாக் நம்ம எடுப்போம் டெலிவரி ரூம்ல உள்ள போயிட்டு, தைரியமா இருக்கவெல்லாம் போவாதீங்கடா, தைரியமே இல்லாதவங்கள தைரியமா போ. ரைட்டு. ரூம் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த அட்ராசிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், பாப்போம். ஸோ மேடம் ஹைட் வெயிட் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, வலி ஸ்டார்ட் ஆயிருச்சு மேடமுக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்க உட்காந்துருக்காங்க, எங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் உட்காந்துருக்காங்க. நடக்கவே முடியல. உன்னதான் தேடிட்டு இருக்க, நீ எங்கன்னு. நான் எப்பவும் கூட தான் இருப்பேன், அவ்வளவுதான். பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஒரு மாதிரி வலிக்குதா? சொல்லியிருக்கேன், மேடம் உள்ள கூட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மைக் ஆன்ல, அவளுக்கும் ஆன்ல இருந்துச்சுன்னா இப்ப அங்க பேசுறது கேட்கும். சுருக்குன்னு வலிக்குது, அடி வேறு. ஃபைனல் ரூம் வந்தாச்சு. டிவி எல்லாம் இருக்கு, டிவி, ஏசி எல்லாமே இருக்கு. இது ஏசி ரூம் தான். ஏசி ரூம் தான் கிடைச்சிச்சா? ஏசி ரூம் தான் கிடைச்சிச்சு, நார்மல் கேட்டா இல்லன்ட்டாங்க. ஒருத்தர் தான் தூங்க முடியும் போல. கூட இல்ல, நம்ம தானே கீழே படுத்துனா படுத்துக்கலாம். சரி, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ஸோ ரூம் எடுத்து நமக்கு வந்து அட்மிட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு பெயின் வர வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட்டு அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து பெயின் வர வைக்கிறதுக்கு இனிமா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு, கொஞ்சம் இல்லை நிறையவே பயமா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கு. தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் சில மணி நேரங்களில் பார்ப்போம். சாருக்கு வந்து நம்மளுடைய சுத்தி இருக்க எல்லாருமே நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுல இருந்து இந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், வர பேஷண்ட்ஸ் முதல் கொண்டு சாருவை பார்த்தாங்க அப்படின்னா அவளுக்கு தைரியம் தான் சொல்றாங்க. கரெக்டான ஹாஸ்பிட்டல் தான் சூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்கே தானே செக்அப். ஸோ டெலிவரி இங்கே பண்ணும்போது அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்க ஃபீல் பண்றா. அப்போ தைரியமாவும் இருக்கான்னு நினைக்கிறேன். பெயின் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. அங்க ஒரு
vlogger. எல்லாரும் பிக்னிக் தான். நீ மாசமா இருக்கு யாருமே நினைச்சு பாக்கல சாமி, எல்லாம் பிக்னிக்ல இருக்காங்க சாமி. சாப்பிடுங்க, அப்புறம் மறுபடியும் குழந்தை போடுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் நிக்கணும், அப்புறம் பசிக்கும், சாப்பிடுங்க. அப்ப கூட நான் சாப்பிட்டு நான் தப்பா இருக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டேங்க, எல்லாம் அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. பாக்கெட்ல எல்லாம் ரஸ்க் எடுத்து 2 போட்டு வச்சுங்க. பயப்படாதீங்க. என் பையனே கேட்பான் இந்த பிளாகை பார்த்துட்டு, ஹார்ட் பீட் சவுண்ட். மேடம் என்ன பண்றீங்க? ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்ளே வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கறதுனால வெயிட்டிங்கில் இருக்கோம். எல்லோரும் நிப்பாட்டிட்டாங்க வெளியே. இவங்க நிற்கிற பொசிஷன்லாம் பார்த்தா டெலிவரிக்கு நிப்பாட்டுவாங்களே அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். ஒரு முறைக்கா? யார் ஒரு முறைக்கு? இவங்க பேசுற தமிழை கற்றுக்கொள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. புது கெஸ்ட் வர போறாங்க, உள்ள பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பண்ண போகிறோம் தான். அவளுக்கு சாப்பாடு கொடுத்து நைட்டு பார்த்தா ஒரு 12 மணிக்கு மேலே வந்து பெயின் அது என்ன சொல்லுவாங்க, எலிமா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் மணி 12 இப்போ டைம் மணி என்னமா ஒரு 6:30 மணி இப்போ 7 போகுது. இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் 5 மணி நேரம் இப்படியே சுத்தம் போகலாம். எல்லார்ட்டையும் இதே பண்ணலாம். என்ன குழந்தை பிறக்க போய் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பையனா? கேலண்டர் வீட்டில் தான் இருக்கு, கொண்டு வரேன். உங்களுக்கு என்ன பொண்ணா? பொண்ணு கிடைச்சா நல்லதுதான்ப்பா. உங்களுக்கு கேட்கல, யாருக்கு? அப்படியா? நீங்க டீம் பொண்ணுதான். பொண்ணுதான் பாப்போம். நான் கேட்கணும்ல, நீ என்ன நினைக்கிற? ரெண்டுத்துல யார் பிறந்தாலும் என் பிள்ளைதான். எங்களுக்கும் பேரம் பேத்தான். எனக்கு எங்களுக்கும் பேரம் பேத்துக்கலாம். ஓகே, எது போனாலும் ஓகே. எனக்கு வந்து பொண்ணாசை அதிகம். பொண்ணாசை ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாம அவங்க உள்ள அது மட்டும் இல்லாம பையனா பிறந்துச்சுன்னா உட்காந்து கேம் விளையாடலாம், அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணலாம்ல, அந்த ஆசை. மேடம் உங்களுக்கு மேடம் பையனா பொண்ணா? மேடம் பையனா பொண்ணா? மேடம் முதல்ல பொண்ணும் நமக்கு அதிர்ஷ்டம் தான். ஸோ இன்னும் ஒரு 5 hours இருக்கு, பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ போலாம் தான் பார்க்குறேன். ஆனால் இங்கேயும் அவளையும் பார்த்துக்கிட்டு மற்றதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் எதாக இருந்தாலும் உடனே கூட நான் யூடியூப்ல தான் அப்லோட் பண்ணுவேன். இந்த இன்ஸ்டா பக்கம் கூட எதுவும் அப்டேட் பண்ணல. கூடிய சீக்கிரத்தில் இன்ஸ்டாலையும் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் சில நேரங்களில் என்ன சாரு, இன்னும் சில நேரங்களில் தாயாக மாறிடுவாள். நான் 9 மாசமா தாயா தான் இருக்கேன். ஏய், நான் 3 வருஷமா தந்தையா இருக்கேன். கொண்டு வந்திருக்கேம்மா. இவங்க எது பண்றாங்கன்னா எனக்கும் தெரியல, எல்லாமே பண்றாங்க. அங்க ஒரு கட்டப்பை இருக்கு, அந்த கட்டப்பையில இருக்கு பாருங்க, பின்னாடி உள்ள ஒரு கட்டப்பை, கீழே ஒரு கட்டப்பை. ஸோ வரும்போது தேவையான பவுடரு, சீப்பு, தட்டு, டம்ளர். தட்டை மட்டும் மிஸ் பண்றோம். டம்ளர் கம்ளர் எல்லாமே இருக்கு. என்ன பண்ண போறீங்க? கொண்ட போட போறீங்களா? பின்னி போட்டுக்கிறேன். அவுத்து அவுத்து படுத்து எந்திரிச்சு நான் ஆப்ரேஷன் போறவங்க நல்லா பின்னுவாங்க. இல்லை அதெல்லாம் போட்டால் ஒரு மாதிரி பயமா இருக்கும்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ கதான் தரல, எல்லாத்தையும் கான்ஃபிடண்டா நார்மல் தான். நார்மலாக நீங்கள் பேசியாச்சு. ஆனால் இன்னும் சில மணி நேரங்களுக்கு ஆமாம் அவங்க பார்த்துப்பாங்க எதாக இருந்தாலும். பார்த்தீங்கன்னா வேலம்பாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யாரை எட்டி பார்க்குறாங்களா? அவங்களே எடுத்து கஸ்டமர் கேட்கறாங்களா? ஏங்க ஏன்னா கடையை வச்சு நடத்துற கஸ்டமர் கேட்கறதுக்கு என்ன ஆபரேஷனா என்னன்னு கேட்கறாங்க. என்ன பண்ணலாம் அவளுக்கு? சுகப்பிரசவம் தான் பண்ண போறாங்க. அதுதான் பிளான் இருக்கு.
நடப்பதெல்லாம் கர்த்தருக்கே. சுகப்பிரசவம் யாரு பண்ண போறோம்னா எங்க அம்மா தான் எனக்கு பண்ண போறோம். உங்களுக்கா சுகப்பிரசவம்? யாருக்கு 2 யாரோ ஒருத்தர் இருக்கு. 2ல யாரோ ஒருத்தர் இருக்கா? என்னங்க சொல்றது? 2ல யாரோ ஒருத்தர் இருக்காங்களா? அவங்க என்னம்மா? அதனால என் பேர் எனக்கு மாறி மாறி மடி இங்க உட்காரு. சரி மடியில உட்காந்துட்டு கையில உட்கார்ந்துட்டேன்னா ஊசில பிளட் எடுத்துருக்காங்க. பாவம் நடிப்புறா. இன்னைக்கு ஃபுல்லா சாரு என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்போம், என்ன திட்டினாலும் எல்லாரும் வாங்கி என்ன சாரு எப்படி அமைதியாவே இருக்க மாட்டேன், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்க. அம்மா போன கூட எடுத்துடலாம், உங்களை தூக்க முடியாது. அதுக்கப்புறம் எழுச்சிங்க கை உள்ள மாட்டேன். இங்கே அடைஞ்சு கிடக்கு மாத்தினது ஆளுக்கும் போனுங்கிறதால அமைதியா இருக்காங்க. நான் உட்கார்ந்து பக்கத்துலயே பத்திரமா வச்சிருக்காங்களே, உங்க போன மட்டும் தான் உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. அந்த மன்னர் வகைரா படத்துல உடைச்சிரு அந்த அந்த வார்டுக்கு போயிடலாம் நம்ம. பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவகிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே. இல்லையே சொன்னா டாடின்னு படம் இருந்தேன். அது டாடி அவனா டாடி இங்கே யார் நான் தானே? அது அதே மாதிரி செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க பண்ணுவீங்க. நீங்க போட்றீங்க. நான் எங்க சிஸ்டர் அதே மாதிரி நேம் உன் சைன் இன்ஷியலோட போடலாம்ல. இந்த பொண்ணு எங்க அப்பா தெரியும். எனக்கு எல்லாத்தையுமே கழட்டி தான் அவனை, வேற வழி இல்ல. அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க. போட்டுட்டு அப்ப அந்த டைத்துல கயிறை மட்டும் கழட்டி வேணாம் 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 வேணாம், கயிறு இல்ல. பேக்ல வச்சு மிஸ் ஆயிடுது. இந்த தொலைக்காட்சியில் முதல் முறையாக கழட்டிருக்காங்க. பத்திரம் எடுத்து வச்சு பேக்ல சிப்ல வச்சிருக்கு பைக்குள்ள பத்திரம், பேக் பத்திரம். இந்த மோதிரம் இருக்கு சின்ன சிப்ல. என்கிட்ட நிறைய தடவை கேட்பான், ஃபர்ஸ்ட் இருக்க சாருவா இருக்கணும் இதெல்லாம் இல்லாம அப்படின்னு. மேடம் இல்ல குத்திக்கிட்டே இருக்கும்ல, அதனால சொல்லுங்க. கழுத்தெல்லாம் கருகருன்னு ஆயிடுச்சு. ஒரு 3 நாள் சோப் போட்டு வர வச்சு குளிக்கணும். சரி நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வெளியே நிற்கிறேன். என்கிட்ட சப்பாத்திக்கு சண்டை போட்டீங்களா? அவர்கிட்ட ஒரு வாய் இட்லி கேட்க. ஏண்டி குழந்தைய பார்க்க வச்சு சாப்பிடுற? இன்ஸ்டால ஸ்டோரி போடணும், எல்லாருமே கேட்டாங்க குழந்தை பிறந்துருச்சான்ட்டு. இன்னும் இல்லை. ஸோ அப்டேட் கண்டிப்பாக பண்ணுவேன், ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கல. இன்னைக்கு என்ன டேட்? 20. ஸோ இப்போ 20 டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 8:21 8:30 மணி. இன்னும் ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ, இன்னும் ஒரு 4.5 மணி நேரம் கிட்ட இருக்கு. சொல்கிறோம் டே எப்படி சொல்லுங்க? குஷிலாம் இல்ல, ஒரு ஆர்வம் இருக்குது. குஷிலாம் இல்ல, ஒரு ஆர்வம். ஏமா என்னமா பண்றீங்க? பிரிக்கிறது பார்த்தோன்னே எப்படி வந்துச்சா? வாங்க சாப்பிடலாம். அடுத்து வாக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு. கையில் வேற ஊசி குத்தி இருக்காங்க, நரம்பு தெரியல. 2 பக்கம் 3 பக்கம் குத்துனாங்க. டயர்ட் ஆயிட்டேன். ஸ்ட்ராங்கா இருக்கியா? அழுது மூஞ்சி வீங்கி போச்சு. ஸ்ட்ராங்காக தானே இருக்கேன். ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஃபுல்லாகவே ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக போச்சு. இதுக்கு மேலே ஃபுல்லாகவே எமோஷனல் மூமெண்ட்டு தான். ஃபுல்லாக அழுகாச்சு, வலி.
இதுக்கப்புறம் இனிமா கொடுக்க போகிறது தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இனிமா கொடுக்க போகிறாங்க. ஸோ சரி, ஓகே, ஃபைனா முடிஞ்சு. சரி, பயப்படாதான். கரெக்டாக இந்த vlog வந்து இதோட முடிச்சுட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் vlogல. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ். ஓகே, எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.